ஆனந்தம் சில்க் செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. ஆனந்தம் சில்க்ஸ். ஈரோடு மாவட்டம் காவிரி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் ஆற்றின் நடுவே அமைந்துள்ள நாட்டாற்றீஸ்வரர் கோவிலை வெள்ள நீர் சூழ்ந்துள்ள கழுகு பார்வை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சதாசிவம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சதாசிவம், தற்போது அங்கு நிலவக்கூடிய சூழல் என? மாவட்ட நிர்வாகம் தரப்பிலிருந்து பக்தர்களுக்கு ஏதேனும் அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கா? நிச்சயமாக வணக்கம். காவேரி ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் மழையின் காரணமாக மேட்டூர் அணை முழு கொள்ளளவை கடந்த சில தினங்களுக்கு முன்பு எட்டியது. இதையடுத்து காவேரி ஆற்றில் நாளுக்கு நாளாக படிப்படியாக அதிகரித்து தற்போது காலை நிலவரப்படி நேற்று நிலவரப்படி 1,80,000 கனஅடியாக இருந்தது. தற்போது 1,71,000 கனஅடியாக காவேரி ஆற்றில் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் இருப்பினும் ஈரோடு உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஈரோடு மாவட்டத்தில் காவேரி ஆற்றின் கரையோர பகுதிகளில் வெள்ள பாதிக்கக்கூடும் இடங்கள் என மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் 41 இடங்கள் கண்டறிந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இருப்பினும் வெள்ளப்பெருக்கானது 200க்கும் மேற்பட்ட வீடுகளில் சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்களை பாதுகாப்பாக மீட்டு வருவாய்த்துறையினர் அருகில் உள்ள முகாம்களில் தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருகின்றனர். இந்நிலையில் இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு ஆடி அமாவாசை தினங்கள் அடுத்தடுத்து, அதாவது நாளை மற்றும் நாளை மறுநாள் வர இருப்பதால் இதனைத் தொடர்ந்து தற்போது காவிரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கின் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுங்காரா காவிரி ஆற்றின் கரையோர பகுதியில் உள்ள பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் கோவில், கொடுமுடி மகுடேஸ்வரர் கோவில், காங்கேயம்பாளையம் நட்டாற்றீஸ்வரர் கோவில், நஞ்சை காலமங்கலம் குலவிளக்கு அம்மன், பாசூர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் என காவிரி ஆற்றின் கரையோர பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட முக்கிய கோவில்களில் ஆடிப்பெருக்கு விழா மற்றும் ஆடி அமாவாசை தினத்தில் காவிரி ஆற்றில் இறங்கி புனித நீராட மாவட்ட ஆட்சியர் தடை விதித்துள்ளார். இந்நிலையில் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருப்பது காவிரி ஆற்றின் நடுவே அமைந்துள்ள நட்டாற்றீஸ்வரர் கோவிலை வெள்ளம் சூழ்ந்தபடி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள கழுகு பார்வையிலான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக வெள்ள நீர் கோவில் வளாகத்தில் அதிகரித்து வருவதால் காவிரி ஆற்றின் குறுக்கே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக பக்தர்கள் வசதிக்காக போடப்பட்ட பாலத்தில் வெள்ளப்பெருக்கு காரணமாக யாரும் அனுமதிக்கவில்லை. மேலும் நட்டாற்றீஸ்வரர் தரிசனம் செய்ய ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டத்திலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து செல்லும் நிலையில் வெள்ளப்பெருக்கு காரணமாக காவேரி கரையில் இருந்தபடி வணங்கி செல்கின்றனர். மேலும் நட்டாற்றீஸ்வரர் கோவிலை ஒட்டி இரு பகுதி உள்ள விவசாய தோட்டத்தில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் பாதுகாப்பு பணிக்காக தீயணைப்பு வீரர்கள் காவேரி கரையோர பகுதியில் முகாமிட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சதாசிவம். ஆனந்தம் சில்க் செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. ஆனந்தம் சில்க்ஸ்.